நம்ம மக்சிமாவும் நம்மளுடைய லேடி ஓக்டேயாங்க உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ண நினச்சு தான் கவலையா இருக்கு. காலையில வெளிய போறா, நைட்டு தான் வெளிய வீட்டுக்கே வரா. என்னதான் பண்றான்னு தெரியல. இல்ல நான் தான் அவள புக் வாங்க மார்க்கெட் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மக்சிமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பேக்கி உள்ள வந்துருவா. ஓடி வருவா. "சன்சங்கியோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு இருக்கு" அப்படி சொல்லி சந்தோஷமா வருவா. "யார் அந்த சன்சங்கி?" அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டேயாங்க கேட்பாங்க. அவர் உங்களுக்கு தெரியாதா? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா கத்தின்னு இருக்காங்க. "நீங்க எதுக்கு தான் இவளுக்கு படிக்க சொல்லி கொடுத்தீங்களோ தெரியல. ஒரே லவ் புக்கா படிச்சு சாவடிக்கிறா" அப்படின்னும்போது, இது நம்ம கல்ச்சர்லயே இருக்கு. நம்ம லவ் புக் படிக்கிறது தப்பில்ல அப்படின்னும்போது அவங்க அம்மா கத்திட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து உன் இடம் தெரிஞ்சு நடந்துக்கோ. நீ ஒன்றும் நோபல் உமன் கிடையாது. கரெக்ட்டா நம்ம ஸ்லேவ் அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. இப்போ வந்து பேக்கி சொல்லிட்டு இருக்கா, "நீங்க ஸ்டோரி டெல்லிங் கேட்க இன்னைக்கு சாயந்தரம் வாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா போலாம். சூப்பரா இருக்கும். உனக்கு என்ன அவர் மேல இஷ்டமா? நீ அவர கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு?" சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டேன் கேட்கிறப்ப, "நான் எப்படி அவர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் அப்பலாம் பண்ணிக்க மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டேங் சொல்லுவாங்க. "நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா அவர பார்க்கணும். அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. சூப்பரா ஸ்டோரி டெல் பண்ணுவாரு. அதோட ஒரு ஸ்டோரி மட்டும் டெல் பண்ண மாட்டாரு. அவர் புக் கூட ரைட் பண்ணியிருக்காரு" சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் சன்சங்கி வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. கொஞ்சம் தான் அவர் ஃபேஸ் தெரியும். அப்ப கூட அவர் அவ்வளோ அழகா இருப்பாரு. எல்லா ஊருக்கும் போய் கதை சொல்லுவாரு. அவர எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரோட புராணம் ஃபுல்லா வந்து பேக்கி பாடிட்டு இருப்பா. அப்ப நம்ம பேக்கி கேட்பா, "ஏன் உங்களுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேன்தா?" இப்ப பாருங்க இன்ட்ரெஸ்ட் வர வைக்காம நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு புக்ல கூட ஒரு கதை எழுதியிருக்காரு. என்னன்னா, நீங்க கையில ஒரு ஆர்னமெண்ட் வச்சிருக்கீங்களா? அதே மாரி ஒரு ஆர்னமெண்ட் பத்தி எழுதியிருக்காரு. ஒரு பீனட் வைக்கிற ஒரு பொண்ண வந்து பார்த்தாராம். அவர் ஸ்லேவ் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த அவர் தலையில இருந்த அந்த ஆர்னமெண்ட் வந்து பிச்சு குடுத்ததா சொல்லி இந்த ஸ்டோரியில இருக்குன்னு சொன்னப்போ, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யாருன்னு சொல்லிட்டு. அந்த புக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ, இவங்களுக்கு நடந்த மொத்த கதையுமே வந்து கதையா எழுதி வச்சிருக்காரு. பார்த்தோனே இது அவன் தானா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து அந்த நைட் நடக்க போற அந்த ஸ்டோரி டெல்லிங் அதுக்கும் இவங்க போறாங்க. அப்புறம் இவரு பயங்கரமா ஸ்டோரி போடுவாரு. ட்ராமா மாரி நடத்துவாங்க. நம்மளோட சன்சங்கி அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் பயங்கரமா கூட்டம் சேர்ந்திருக்கும். அத வந்து நம்மளுடைய லேடி ஓக்டேயாங்கும் பார்த்துட்டு இருப்பாங்க தூரமா இருந்து. அந்த ட்ராமா முடியும்போது வந்து நம்ம லேடி ஓக்டேயாங்க வந்து நம்ம சன்சங்கியும் பார்த்துருவாரு. இவருக்கும் ரிமெம்பர் ஆயிரும். இது அவ தானே நம்ம குதோக்கி குதோக்கி தானேன்னு சொல்லிட்டு. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து குதோக்கிய பார்க்கறதுக்காக போவாரு. அப்போ வந்து இங்க கீழ இருக்க கிரவுட்லாம் வந்து சன்சங்கி சன்சங்கின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி சுத்துவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களுக்கு ஸ்லேவா இருந்தாங்கல்ல, அவங்க தான் புடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்ப நம்ம லேடி ஓக்டேவும் வந்து ஒரு மாரி பதட்டத்துல பயந்து நிப்பாங்களா, இத பார்த்துட்டு வந்து நம்மளுடைய பேகிக்கும் டவுட் ஆயிரும். அப்ப இவர் தானா அவரு? நீங்க ஆர்னமெண்ட் வச்சிருக்கீங்களே அது இவரோடது தானா? அப்படின்னும்போது இவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டா ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. இங்க அதே மாரி தான் நம்ம சொன்சங்கி இருக்கார்ல, அவருமே வந்து ரொம்ப பதட்டமா நான் இப்பயே வந்து குதோக்கிய பார்க்கணும். அவ தான் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அப்ப வந்து நம்மளோட ஸ்லேவ் கேட்பாங்க, "உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு போறீங்க" அப்படின்னு சொல்றப்போ, "ஆமா தெரியாதா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு பதட்டமா இருப்பாங்க. இப்போ நம்ம பேக்கி வந்து அவங்க 2 பேர்ட்டயும் வந்து பேசுவா. சன்சாங்கிட்டயும், அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களோட ஸ்லேவ் கிட்டயும் இந்த மாரி வந்து என்னோட லேடி பேர் வந்து ஓக்டேயாங். அவங்க வந்து உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அந்த மாரி பேர்ல யாரையும் தெரியாது. நான்லாம் யாரையும் பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்சாங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பேக்கி சொல்லுவா, "நீங்க தானே அவங்களுக்கு வந்து அந்த கிரீன் ஆர்னமெண்ட் குடுத்தீங்க. உங்களுக்கு அவங்கள தெரியும்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இவருக்கு கிளிக் ஆகுது. அப்ப கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய குதோக்கியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம லேடி டேங்க்ட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி பேக்கி உங்கள பார்க்க வர சொன்னா லேட் நைட் ஆயிருக்கும். அவங்க வந்து ஒரு பையன் கூட ஓடி போறாளாம். நீங்க வந்து பார்க்க வரணுமான்னு சொல்றப்போ, என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெட்ல வந்து அந்த துணி போட்டுட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா இதெல்லாம் வந்து நம்ம பேக்கியோட பிளான் தான். பேக்கி அதுக்கப்புறம் அவங்க ஸ்லேவ் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூரமா ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. நடுவுல வந்து நம்மளுடைய ஸ்டோரி டெல்லரும் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அங்க வருவாங்க. வந்து பார்த்துட்டு, "நீ எதுக்கு இங்க நிக்கிற? பேக்கி எங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, பேக்கியா? அவ வந்து அங்க தான் இருப்பா. சரி நீ பேக்கி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுவாங்களா. "சொல்லலன்னு தான் நெனைக்கிறேன். சொல்லலன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி டேங் கத்தின்ட்டு இருப்பாங்க. "நீங்க எதுக்கு இங்க என்ன பார்க்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்றப்போ, "நான் உன்ன எவ்வளோ நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா?" "அதான் எதுக்கு தேடுறீங்க? என் புக் படிச்சா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்." "ஆமா புக் படிச்சேன். நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கர். இப்படி ஏன் என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஸ்டாக்கரா? நான் உன் மேல உன்ன பார்த்த நிமிஷமே உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு." அப்படி சொல்றப்போ, "அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாமே மறக்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட ஸ்லேவ் லைஃப்ல எனக்கு ஞாபகம் வச்சுக்க விருப்பப்படுற ஒரே விஷயம் வந்து நீங்க எனக்கு அந்த ஆர்னமெண்ட் குடுத்தீங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த தவிர நான் எல்லாமே மறக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னோட அந்த அந்த பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இந்த மாரி யார்கிட்டயும் என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இப்படி புக் எழுதிருக்கீங்களே, யாராவது படிச்சு என்ன கண்டுபிடிச்சா நான் என்னத்துக்கு ஆவேன்? ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கத்திட்டு போயிடுவாங்க. தூரமா வந்து பேக்கி அப்புறம் எல்லாரும் பார்க்கப்ப என்ன இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற மாரி இருக்கும். பட் என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கு தெளிவா கேட்காது. ஆனா, நம்ம லேடி டேங் போறப்போ, நம்ம ஸ்டோரி டெல்லருடைய ஸ்லேவ் இருக்காங்கல்ல, செதுங்கா. அவர பார்த்துட்டு வந்து, "செதுங்கா நீ எங்க அப்பா பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியான்னு?" சொல்லி சந்தோஷமா விசாரிப்பாங்க. அப்போ வந்து, "உங்க அப்பா உன் கூட இல்லையா?" அப்படின்னுமா, "ஆமா, அப்பா என்னை விட்டு தனியா போயிட்டாங்க." "இல்லையே நான் எதுவும் கேள்விப்படல. ஆனா அங்க மாட்டாம இருப்பாங்க நம்புறேன்." அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவரும் சொல்லுவாரு, "இனிமே என்ன செதுங்கா கூப்பிடாதீங்க, மன்சக்கி கூப்பிடுங்க." அப்படின்னவும், "ஓகே, ஓகே மன்சக்கி கூப்பிடுறேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க போவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம லேடி டேங் வந்து கேட்குறாங்க, "எதுக்கு வந்து என்னை அங்க கூட்டு போனேன்னு?" கேட்குறப்போ, "இல்ல லேடி உங்கள ஃபேஸ் பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சது. நீங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இப்படியே தான் வீட்டுக்குள்ள இருக்க போறேன்னு சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படியே தனிமையில எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பார்ட்னரும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்கள பார்க்குறப்போ. அதனால தான் அப்படின்னு." "எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யார் சொன்னா? நீ என்னோட ஃப்ரெண்டு தானே." அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி டேங் சொல்றாங்க. இப்போ நம்ம பேக்கியும் அட்வைஸ் பண்றது மாரி வந்து அவரோட ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காதீங்க லேடி. உங்களுக்கு புடிச்சிருந்தா அவர கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. அந்த மாரி அட்வைஸ் பண்ணும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இதுக்கு முன்னாடி இத விட ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்தேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேல நான் எதுவும் ஆசைப்பட விரும்பலன்னு" சொல்றப்போ, பேக்கியும் "இது மோசமான வாழ்க்கையா?" அப்படின்னும்போது, "அதெல்லாம் விடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீ இருக்க எனக்கு ஃப்ரெண்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி டேயாங் சொல்லுவாங்க.
இங்க நம்ம ஸ்டோரி டெல்லரும் வந்து ஊர விட்டு கிளம்புற மாரி இல்ல. அ அவங்க ஸ்லேவ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ஓனர் கிட்ட சொல்லி இன்னொரு நாள் நம்ம தங்கலாம்னு சொல்லிட்டு, அவர விடவே மாட்டேன்றாரு. இல்ல, இல்ல ஒரு நாளாவது தங்கலாம் ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி டெல்லர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா நம்ம லேடி ஓக்டே அங்க இருக்க இடத்துக்கே வந்து நம்மளோட ஸ்டோரி டெல்லர் வந்துட்டாரு. வந்துட்டு இவங்க கத்துறாங்க, "எதுக்குடா இங்க வந்த? எப்புட்றா ஏறி குதிச்சு வந்தன்னு?" கேட்கிறப்போ, "அதெல்லாம் இல்ல. நீ என் கூடயே வந்துரு. ஓடி வந்துரு. நம்ம 2 பேரும் ஒண்ணா வரலான்னு" சொல்றப்போ, "ஐயா நான் வரவே மாட்டேன் இங்கேருந்து" அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி டேயாங் சொல்றாங்க. உடனே இவர் வந்து பிளாக்மெயில் பண்றாரு. "வரமாட்டியா? ஏய் நீ வந்து குதோக்கி தானே ஹென்யாங்லேருந்து வந்தியேன்னு" சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவா. ஐயோ! யாரும் கேட்டுற போதுன்னு சொல்லிட்டு இவங்க வாய பொத்துவாங்க. "அப்ப நீ என் கூட வா ஒரு நிமிஷம். ஹார்ஸ் கூட வெளிய தான் இருக்கு. என் கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வான்னு" சொல்றப்போ, "எங்கடா கூட்டு போறேன்னும்போது, "நீ வா அப்பதான் சொல்லுவேன்னு" சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் செவுரு ஏறி குதிக்கும்போது நான் ஹெல்ப் பண்றேன்னுவாரு. ஆனா இவங்களே தாண்டி குதிச்சு போயிடுவாங்க. ஆனா இவருக்கு ஏற கூட தெரியல. ரொம்ப கஷ்டப்படுவாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம லேடி டேயாங் கேட்பாங்க. இல்ல, இல்ல நானே வரேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஏறி ஒரு வழியா குதிரையில போவாங்க 2 பேரும் ஒண்ணா. போனா பார்த்து அந்த கடற்கரை கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த பீச் ஓரத்துல வந்து நம்ம குதோக்கி முன்னாடி ஆசைப்பட்டாங்கல்ல, ஒரு சின்ன வீடு பீச் ஓரமா அந்த மாரி ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துட்டு இதுதானே ஆசைப்பட்டேன். இந்த இடத்துல எப்படி இருக்கு? அப்படி சொல்லி கேட்கிறப்போ, இவங்களும் ரொம்ப ஹேப்பியாறாங்க அந்த இடத்த பார்த்துட்டு. அவங்க ஒரு ட்ரீம் வச்சிருப்பாங்களா, அவங்க அப்பா கூட இங்க வாழணும்னு அந்த ட்ரீம்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சன்செட் வரைக்கும் 2 பேரும் அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம குதோக்கி கேட்கறாங்க, "சரி ஓகே நீ எப்படி ஸ்டோரி டெல்லர் ஆன?" அப்படின்னு கேட்கிறப்போ வந்து, அது ஒரு பெரிய கதை. நான் யாருன்றதையும் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க அம்மா பத்திலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனா, அங்க இருந்த பீப்பிள்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் கலைய சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதில நான் பெரிய எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிட்டு அவர் அவரோட வரலாறு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, எங்க அப்பா என்ன தேடி வந்தாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், என்ன ப்ரவுடா ஃபீல் பண்ணி அந்த மாரி தேடி வராங்கன்னு நினைச்சேன். ஆனா, எங்க அப்பா வந்துட்டு என்ன பயங்கரமா அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு சொன்னாரு, "எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ என் பையனே கிடையாதுன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இருந்து நான் என் பேர மாத்திக்கிட்டு, என் முகத்த மறைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரோட பையனா வாழல நானு. ஆனா, எனக்கு புடிச்ச மாரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் குதோக்கி கிட்ட கேட்கிறப்போ, குதோக்கி வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ லேடி ஓக்டியாங்கா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றப்போ, அப்புறம் 2 பேரும் யோசிச்சுக்கிறாங்க. இந்த மாரி வந்து இந்த மாரி ஒரு வீட்ல நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலியா வாழ்ந்தா எவ்வளோ நல்லாருக்கும்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி டெல்லர் சொல்றாரு. நம்ம குதோக்கிக்கும் ஆசையா இருக்கு. கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா லேசியா தான் இருப்பீங்க அப்போ கூட அப்படின்னு. ஆமா லேசியா தான் இருப்பேன். ஆனா ரொம்ப சந்தோஷமான மெமரீஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் சொல்றாரு, "இந்த மாரி வந்து நாளைக்கு நான் இந்த ஊர விட்டு போறேன். நான் இந்த இடத்துல உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீயும் என் கூட வந்துரு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ்லாம் வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வொர்க் பண்றவங்கலாம், "என்ன அழுதுட்டு இருக்காங்கன்னு?" இவங்களும் உள்ள போய் பார்த்தா, நம்ம பேக்கி இருக்காளா, அவ படுத்து கிடக்குறா. அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆக்சுவலி பேக்கி இறந்துட்டா, ஓகேவா? இவங்க ஒண்ணும் புரியாம, "பேக்கியா எதுக்குடி இப்படி படுத்துருக்க? என்னாச்சு உனக்கு?" அப்படி சொல்லிட்டு பக்கத்துல போவாங்க. அப்புறம் பார்த்தா பேக்கியா இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். "இல்ல, இல்ல பேக்கியா இப்படி இறக்க வாய்ப்பே இல்ல. என்னாச்சு, என்னாச்சுன்னு?" இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப வந்து இன்னொரு ஸ்லேவ் இருந்தாரு, அதாவது தோக்கின். அவர் வந்து சொல்றாரு, "அவ சூசைட் பண்ணிக்கிட்டாளாம்" அப்படிங்கவும், "இல்ல, இல்ல என்னோட பேக்கி சூசைட் பண்ணவே மாட்டா. அவ ரொம்ப போல்டான கேர்ள். அவ அது மாரி பண்ண மாட்டா. என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு" சொல்லும்போது, அந்த தோக்கி வந்து சொல்றாரு, "நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருந்தானே, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். அவன் தான் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஸ்லேவ் தானே. அவன ஒண்ணும் பண்ண முடியாது" சொல்றப்போ, நம்ம மேக்ஸிமம் வந்து, "ஏய் அமைதியா இருடா, அமைதியா இருடான்னு" அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்ப நம்ம லேடி டேங் வந்து கோவப்பட்டுட்டு, "நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறேன்னு" அழுதுட்டே போறாங்க. அப்ப வந்து, "நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் எதுவும் மாறாதுன்னு" சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் சொல்றாங்க. பிகாஸ் வந்து அவன் ஒரு பெரிய ஆளோட பையன். அவன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளோதான் இவ சூசைட் பண்ணா தான் கேஸ முடிக்க போறாங்க. அதோட வந்து நாங்கலாம் நாய் மாதிரி தானே. எங்களுக்குலாம் என்ன நடக்க போகுது? நாங்கலாம் இப்படி தான் செத்து கிடக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்லும்போது, இவங்களுக்கு அவங்களோட பழைய மெமரீஸ்லாம் ஞாபகம் வருது. இவங்க ஸ்லேவா இருக்கும்போது இவங்க இப்படி தானே பேசியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம லேடி டேயாங் சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் நாயோ, பன்னியோ கிடையாது. நீங்களும் மனுஷங்க தான். நான் நியாயம் வாங்கி குடுப்பேன். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறேன்னு" சொல்லிட்டு இவங்க போவாங்க. அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஓடி வந்து கதவ பூட்டிட்டு தடுத்து சொல்றாங்க, "நீங்க மறந்துட்டீங்களா? நாங்கலாம் உங்கள லேடி லேடின்னு கூப்பிடுறனால நீங்க லேடின்னு நெனச்சுட்டீங்களா? நீங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து ஸ்லேவா இருந்தா இங்க வந்தீங்க. உங்க பாஸ்ட்ட நெனச்சு பாருங்க. நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா நீங்களும் மாட்டிப்பீங்க. அதோட வந்து பேக்கி வந்து நீங்க சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டா. நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். அங்க போனா உங்களுக்கு பிரச்சனை வரும். போவாதீங்கன்ருவாங்க." இவங்களும் பயத்துல அழுது என்ன பண்றதுன்னே தெரியாது. அழுதுகிட்டே வந்து பேக்கி கூட இவங்களுக்கு இருக்க மெமரீஸ்லாம் நெனச்சு பாப்பாங்க. அதே நேரம் இவங்களுக்கு உண்மையான ஓக்டியாங்கோட மெமரீஸும் வருது. அவங்க சொல்லியிருப்பாங்களே, "இதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது சரின்னு தோணுதோ, உனக்காக ஏதாவது பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு அதெல்லாம் நெனச்சு பாக்குறாங்க. இப்ப நம்ம லேடி டேங் வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர பார்க்க போயிருக்காங்க. பிகாஸ் அவர் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருந்தார்ல. அவங்ககிட்ட போன உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. "நீ என் கூட வரப்போறது இல்லல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "ஆமா நான் கண்டிப்பா வரமாட்டேன். அதோட வந்து எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. ஆ அதோட குதோக்கி இருக்கால்ல, அவ இறந்துட்டான்னு நெனச்சுக்கோ. பிகாஸ் வந்து 2 வருஷம் முன்னாடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவ இறந்துட்டா. அவளோட கனவுகள், அவ அந்த கடற்கரை ஓரமா வாழணும்னு நெனச்சது, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் லேடி டேயாங்கோட வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்களோட கனவுகள் தான் நான் நிறைவேத்தணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி, எனக்கும் சில பொறுப்புகள் இருக்குன்னு சொல்றப்போ அவரும் புரிஞ்சுப்பாரு. அப்புறம் அந்த ஆர்னமெண்ட் இருக்கும்ல அவரோடது, அத எடுத்து திருப்பி அவர்ட்டயே குடுப்பாங்களா, அப்போ வந்து அவர், "இல்ல வேணாம். உனக்குன்னு இருக்க ஒரே ஒரு மெமரி இதான்னு சொன்னேன். இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல நானும் மறந்துடுறேன். நீயும் என்ன முழுசா மறந்துருன்னு" சொல்லிட்டு குடுப்பாங்க. இப்ப நம்ம டேயாங் வந்து திரும்பி வீட்டுக்கு வருவாங்களா, வரப்போ பார்த்தா, அ பேக்கி பாடி இருக்கும். பட் ஆனா மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கத்துவாங்க. இந்த மாரி மேக்ஸிமம் காணோம். ரொம்ப நேரமா காணோம். மேக்ஸிமம் எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே பயப்படாங்க மிச்ச ஸ்லேவ்ஸ்லாம்.
இங்க பார்த்தா நம்ம மக்சிமா வந்து இவங்க பொண்ணு பின்னாடி, பேக்கி பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான்ல, அந்த மதர் சான்ச்சுரில வே இருக்கவங்களோட பையன் தானே சுத்துனான். அவங்க அந்த லேடி கிட்ட வந்து கத்துறாங்க. இந்த மாரி வந்து எப்படி என் பொண்ண கொல்ல விடலாம்? உங்க பையன நான் இப்பயே பார்க்கணும். உங்க பையன வெளிய வர சொல்லு. உன் பையன வெளிய வர சொல்லு கத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்போ ஸ்லேவ் தானே. ஸோ வந்து அந்த லேடீஸ்லாம் வந்து கத்துறாங்க. "நீ இன்னும் சாகணும்னு ஆசைப்படுறியா? எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன மாரி ஒரு ஆள்ட்ட நீ வந்து இப்படி கத்துவேன்னு" சொல்லிட்டு. ஆனா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு இந்த மாரி சாகடிச்சுட்டீங்க. நான் சும்மாவே விட மாட்டேன். உன் பையன இப்போ எனக்கு வெளிய வர சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கத்துவாங்க. ஆனா வந்து இந்த மதர் சென்ச்சுரில இருக்க அந்த கொடுமையான ஒரு லேடி இருக்கால்ல, அவ என்ன பண்ணுவா, அப்படியே போட்டு நம்ம மேக்ஸிமாவ செம்ம அடி அடிப்பா. அப்போ வந்து மேக்ஸிமா சொல்றாங்க, "ஏன் உன் பையன் மட்டும் தான் உனக்கு ப்ரெஷியஸா? என்னோட பொண்ணுலாம் எனக்கு ப்ரெஷியஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த அந்த மதர் சான்ச்சுரில இருக்க அந்த லேடி சொல்றா, இந்த மாரி வந்து "உன் பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு. ஒரு ஸ்லேவோட பொண்ணு அவ. ஒரு ஸ்லேவ். அவ என்ன பண்ணா, என் பையன மயக்கி அடையலான்னு பார்த்தா. ஆனா என் பையன் ஒத்துக்கலன்ட்டு உன் பொண்ணு சூசைட் பண்ணிட்டா. அதுக்கு என் பையன் என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி மொத்த பழியும் தூக்கி பேக்கி மேலேயே போடுறாங்க. அப்போ அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க நம்ம மேக்ஸிமா. ஆனா வந்து "இரு உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து தரேன்னு" சொல்லிட்டு இவங்க ஏதோ பல்ல கடிச்சிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய லேடி ஓக்டியாங் வந்து அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க இத்தன நாளா வந்து அந்த தலையில வந்து ஒரு துணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு கெத்தா நிக்கிறாங்க. இப்போ நம்மள டேயாங்க பார்த்துட்டு வந்து அவ சொல்லுவா இந்த மாரி, "நீங்க எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தா வந்து இங்க வந்து நின்னுட்டுருப்ப. அதோட உன் அப்பாலாம் இறந்துட்டாங்க எனக்கும் புரியுது. அதுக்காக உன்னோட ஸ்லேவ கூட நீ ஒழுங்கா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்றப்போ, நீ உன் பையன ஒழுங்கா வளர்த்துருந்துருக்கணும்." அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி டேயாங் சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் ஸ்லேவ்க்கு நான் ஒரு நல்ல பாடம் கத்து தரேன். அவள கெட்டி வச்சு அடிங்கன்னு சொல்லும்போது, அங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆஃபீசர்ஸும் வந்துருவாங்க. வந்துட்டு வந்து யாரும் யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோட லேடி டேயாங் சொல்றாங்க, இவங்க வந்து பேக்கிய கொன்னுட்டு அத வந்து தற்கொலை மாரி வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்டி சொல்லிட்டு நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நம்மள டீட்டெயிலா சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்பாங்களா, அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "ஆமா சாட்சி இருக்கு. இந்த ஊர்ல ஒருத்தர் வந்து இத பார்த்துருக்காரு" அப்டி சொல்லிட்டு நம்ம லேடி டேயாங் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்றாரு, "சரி ஓகே ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம். இப்ப யாரும் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க தயவு பண்ணி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு" சொல்லிட்டு அந்த மதர் சான்ச்சுரில இருக்க அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க வந்து வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் "நீங்க வரலன்னா நாங்க உங்கள கெட்டி தான் இழுத்துட்டு போ வேண்டியது இருக்கும். உங்க குடும்பம் மொத்தத்தையும் கெட்டி இழுத்துட்டு போ வேண்டியது இருக்கும்னு" சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த லேடி எல்லாரையும் போட்டு இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் நம்ம டேயாங் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்போ, "சரி நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க. உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறப்போ, "என் பேர் வந்து லேடி ஓக் டேயாங்" அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய குதோக்கி சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் புடிச்சிருக்கும்னு நெனைச்சுக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.